நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை சபதம் உயர்த்தி ஆதரித்து ஆமென் ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திலே பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முடிகிறது. நாம் விடுதலை அடைவதற்கென்று அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. ஆமென். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள் என்று எழுதப்பட்டபடியே இந்த காலை வேளையிலே சமூகத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விடுதலையும் ஜீவனும் நம் சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாக விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கலாம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நான் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நான் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. வாசித்த 2 வசனத்தையும் மறுபடியும் உங்களுக்கு முன்னால நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாருமே பைபிளை கீழே போடக்கூடாது, மடியில தான் வைக்கணும். பைபிளை என்ன செய்யக்கூடாது? யாருமே கீழே போடக்கூடாது. பைபிள் மடியில தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். கவனமாக இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இனிமேல் யாரும் எந்த என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஓகேவா? அந்த கிருபை ஆண்டவர் தருவார். அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிகிற வரைக்கும் இருக்காது. எனக்கு ஒரு ஆசை விடுப்போம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுவித்தாங்க. சரியா? ஆமாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நம்ம ஆண்டவர் யாரு? நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை மறந்து போகக்கூடாது. விடுவிப்பேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம். விடுவிப்பேன் என்பது என்னது? அநேகர் அதை உணர்ந்து கொள்கிறது இல்லை. எரேமியாவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் அதை இன்னும் உறுதிப்படுத்தி சொல்றார். அந்த வார்த்தையை வாசிங்க. எரேமியா, நிச்சயமாக உன்னை என்ன செய்வேன்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நிச்சயமாக உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அங்க சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன், விடுவிப்பேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. எத்தனை பேர் அவரை உறுதியாக நம்புறது? அவர் பொய் சொல்லவே மாட்டார்.
அவர் போய் சொல்லவே மாட்டார். அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, உங்களை நிச்சயமா நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன் விடுவிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். பாவத்திலிருந்து ஆண்டவர், நான் அதை மேலோட்டமா சொல்லிட்டு, ஏன்னா முழு பிரசங்கம் பண்ண டைம் இருக்காது ஜெபிக்க, சரியா? பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவர், சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவர், நோயிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவர், அசுத்த ஆவிகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இயேசு எதுலெல்லாம் விடுவிக்கிறாரு? எதுலெல்லாம் விடுவிக்கிறாரு? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது பாவத்தோடு இங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறாரு. விடுவிக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறாரு. உங்களோட பாவத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அது எந்த பாவமோ எனக்கு தெரியாது. எந்த பாவத்தில் சிக்கொண்டு இருப்பாயானால், எந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாயானால், இன்னைக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் உன்னை விடுதலையாக்க அவர் தீர்மானிக்கும் போது நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, சாபத்திலிருந்து விடுதல். எதனாலே சாபம் வருகிறது? பாவத்தினாலே சாபம் வருகிறது. பாவம் என்னைக்கு உன்னை விட்டு மாறுகிறதோ, உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற சாபம், உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம், உனக்குள்ளே இருக்கிற சாபம், உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற சாபம், உன்னோட வேலையில் வருகிற சாபம், உன்னோட பொருளாதாரத்தில் இருக்கிற சாபம், உன்னோட பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்படும் போது என் ஆண்டவர் அந்த சாபத்தை மன்னித்து உனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் உன்னை விட்டு மன்னிக்கப்படும் போது, மூன்றாவதாக ஒன்று சொன்னேன், நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் பின்னால சொல்றேன், நோயெல்லாம் எதனால வருதுன்னு சொல்றது உங்களுக்கு விளக்கத்தை, உங்களுக்கு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அப்ப நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அடுத்து எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு? அசுத்தாவி. சிலர் ஆவியில அல்லது அசுத்த ஆவியில நிறைஞ்சு ஆட மாட்டாங்க, ஆனா அவங்களுக்குள்ளே அந்த அசுத்தாவி கிரியை செய்து கொண்டிருப்பான். தெரியுமா உங்களுக்கு? வெளியில தெரியாது, ஆடினாதானே தெரியும் இல்லையா? உள்ளுக்குள்ளே என்ன செய்வான்? அசுத்த வாழ்க்கை, அசுத்த பேச்சு, அசுத்த நடக்க, அசுத்த சிந்தனை, அசுத்த செய்கைகள் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்வான்? அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சபையே, அந்த அசுத்த ஆவியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா? விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. முதலாவது ஒரு விடுதலை தேவன் கொடுக்கிறார். இரண்டாவது சங்கீதம் 32 படித்தோம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். தாவீது சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்ன செய்தி? குணம். என்னது? சுகம். சுகம். வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை குணமாக்கினீர். அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரும் குணமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். கரங்களை வைத்து எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. வசனம் உங்க காது வழியா உங்க இருதயத்துல போகணும். காது வழியா எங்க போகணும்? உங்க இருதயத்துக்குள்ள போகணும். உள்ளத்துல போனா நான் காரணம் அல்ல, என்ன நீங்க காரணம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும், எந்த நோயா இருந்தாலும் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி அனுப்பும். ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை சுகப்படுத்தி அனுப்பும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? குணமாக்குறார். குணமாக்குறார். அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்துக்குள்ளே வியாதி, ஆமா, 4 விதங்களில் வருது. வியாதி எத்தனை விதங்களில் வருது? 4 விதங்களில் வருது. ஒண்ணு, இயற்கையாய் வருகிற வியாதி. இயற்கையாய் வருகிற வியாதி என்ன வியாதி? தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், மூக்கு ஒழுகுறது, இதெல்லாம் இயற்கையாய் வருகிற வியாதி. 2 வருஷத்துக்கு முன்ன கோவிட் வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் என்ன வியாதி? இயற்கையா வந்துச்சு. மனுஷனை நிறைய பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு. நீங்களும் நானும் நினைக்கிறேன், நான் பர்ஃபெக்டான ஆள், அதனாலதான் நான் காக்கப்பட்டிருக்கேன். இல்ல இல்ல, ஒன்றை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்புறேன். அதனாலதான் உயிரோட வச்சிருக்காரு. உங்களை சொல்றது என்ன கொண்டு இன்னும் கடவுள் எதை செய்யணும்னு விரும்புறாரு. அதனாலதான் தேவன் என்ன உயிரோட வைத்திருக்கிறார். எல்லா கோவிட்ல அன்னைக்கு செத்துருக்கணும். பொறுத்து கொண்டு சொல்லு. முதலாவது இயற்கையினால் சாதாரணமா வருகிற வியாதிகள். 2வது
பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் வருகிற வியாதி. பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் வருகிற வியாதி. சரியா சரியா? ஐயா தம்மடிச்சுட்டு இருப்பார், இடைவிடாத சைல்ட் ஸ்மோக்கரா தெரியுமா? எனக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற கூட எங்கேயாவது மறைஞ்சு மறைஞ்சு போய் அடிச்சுட்டு இருப்பான். எப்படி குடிச்சு தம்மடிச்சு பொதுவா நான் சொல்லுவேன், வாலிப வயதுல வட்டமா போக விடுவாங்க. எப்படி விடுவாங்க? நிறைய பேர் விட்டுருப்பீங்க. வாலிபத்தில் எப்படி போக விடுவாங்க? சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா விடுற ஸ்டைலு. சிலர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில என்ன புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. புண்பட்ட மனதை என்னது? இவர் புகை விட்டது ஆறாது. 40-50 வருஷம் போகும்போது டாக்டர் சொன்னா உன் நுரையீரல் காலியம். நுரையீரல் பாவத்தினால என்ன வருது? வசனம் இருக்கு, வியாதி வருது. தண்ணி அடிப்பான். சிலர் இவன் சொல்லுவாங்க, நான் எப்பவும் குடிக்கிறது இல்லை பாஸ்டர், எப்பமாவது எனக்கு சொல்லுவாங்க, சின்ன பாம்பு கடிச்சாலும் விஷம் தான். தோத்துறோம். சிலர் பார்ட்டி, சிலர் இவங்க குடிக்க மாட்டாங்க, மற்றவருக்கு வாங்கி கொடுப்பான். தெரியுமா? இவர் பரிசுத்தம். நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆனா அவன் பாவம் செஞ்சு சாவன். வேதத்துல இருக்கு, பாவம் செய்யறவனுக்கு அடி உண்டு, பாவம் செய்ய தூண்டுறான் பத்தியா, அவனுக்கு அதை விட பெரிய அழிவு. பிள்ளையாம் 2ஆகமத்தின் புஸ்தகத்துல படிச்சு பாருங்க. நமக்கு அது பிரசங்க எல்லாம் அவையான ஒரு யாரை இப்ப கொண்டு போற. பிள்ளையாம் பாவம் செய்யல, பிள்ளையாம் திருதர்சு. ஆனா பிள்ளையாம் இஸ்ரவேல் மக்களை மீதியானோட போய் விபச்சார பாவம் செய்வதற்கு அவங்களை தூண்டி விட்டான். அவனை ஆலோசனை கொடுக்கிறான். இவன் போனா பாவம் செஞ்சான், அடி விழுந்துச்சு. பின்னாட்களில் பிள்ளையாம் எப்படி செத்தான் தெரியுமா? பட்டயத்தினால வெட்டப்பட்டு செத்தான். அவன் சொல்லுங்க. பாவத்தினால என்ன வருகிறது? வியாதி வருது. அடுத்து குடி என்னதான் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, மண்டல ஏறவே ஏறாதுங்க. ஆறாதல முடிச்சுட்டு கூட எத்தனை பேர் குடிச்சு ஜாலியா அங்க இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. சொல்றேன், இன்னைக்கு சபைக்கு ஊழியருக்கும் கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் தெரியாம ரகசிய இடத்துல மறைஞ்சு குடிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல போதை தீர வரைக்கும் உட்கார்ந்துட்டு வரேன்னு சொன்னா இன்னைக்கு அது மறைமுகமா இருக்கும் சகோதரா. ஆனா குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடு டாக்டர்கிட்ட போவ, டாக்டர் சொல்வார் குடல் காலி. குடல் என்னது? எதனால குடல் காலி? குடிச்சு உன் குடல். என்ன சொல்றேன், என்ன உன்னை காத்துட்டு வர்றாரு யாரும் தெரியுமா? சபை செய்கிற ஜபமும் உன் குடும்பத்தினோட மனைவி செய்கிற ஜபமும் தான் இன்னைக்கு உன்னை பாதுகாத்து கொண்டு வர. வெளிநாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறவர்களே, யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அங்க தடையே கிடையாது, கேட்க ஆள் இல்லை. குடிச்சு கும்மாளம் போட்டு கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கும்மாளம் போட்டு கொண்டிருக்கலாம். நாளானது வெளிப்படுத்தும் போது உன்னோட பாவம் அக்கிரமம் உனக்கு வியாதியை உண்டு பண்ணும் என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாவம் அக்கிரமம் தேவன் அருவருக்கிறவைகள். கர்த்தருடைய பிரசனத்துல வந்தும் பைபிளை தூக்கி கையில வச்சுட்டும் மறுபடியும் போய் பாவம் செய்கிறதுனால ஆண்டோட வசனம் சொல்லுது, இன்னைக்கு உங்க ரத்த ஓட்டம் இருக்கும்போது அது ஒன்று தெரியாமல் இருக்கலாம். நாளாக உன் ரத்தம் சுண்ட ஆரம்பிக்கும் போது நீ செய்கிற பாவம், நீ செய்கிற அக்கிரமம் உன்னை வெளிப்பட பண்ணி நாளடைவில் உன்னை ஒரு நோயாளியாய் மாற்றிவிடும் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம், நோய் குணமாகணும்னா என்ன செய்யணும்? உன் பாவம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உன் அக்கிரமம் என்ன செய்யணும்? நிவர்த்தி ஆகணும்.
நிவர்த்தி ஆகணும். அப்ப வேதம் கடந்து போகிறேன். முதலாவது வியாதி எப்படி வருது? இயற்கையினால வருது. இரண்டாவது வியாதி எப்படி வருது? எதனால வருது? பாவத்தினால, அக்கிரமத்தினால வருது. மூணாவது வியாதி எப்படி வருது தெரியுமா? பிசாசுனால வருது. யார் கொண்டு வந்து கொடுக்குற? பிசாசு. யார் நமக்கு பங்காளியோ? சிலர் பங்காளியா வச்சிருப்பான் தெரியுமா? ஆண்டவர் இருக்கிற இடத்துல யார் இருப்பா? பிசாசு இருப்பான். பிசாசு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். பாவம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீ என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாயோ அன்னைக்கு உன் பாவம் உன்னை விட்டு 100க்கு 100 வெளியேறி மறுபடியும் அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது. அது நண்பனை பற்றியோ பிரச்சனைனால இருக்குன்னு கர்த்தருக்கு முன்னால சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். பிசாசு என்ன செய்யக்கூடாதான்? எப்படி இடம் கொடுக்கிறோம்? நம்மளே அவனை அலையா விருந்தாளியை வச்சு பக்கத்திலே உட்காரச்சோம். பக்கத்தில் சிலர் மடியிலே உட்காந்துருப்போம். சிலர் பிசாசு எங்க வச்சிருப்பாங்க? இங்க வச்சிருப்போம். சபையில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள யார் இருப்பான்? இப்ப சொல்லுவான், இதெல்லாம் கேட்காத, இது உனக்குள்ள பிரசங்கம் இல்லை, நீ இதெல்லாம் காது கொடுத்து என்ன செய்யாத, கேட்காத. ஒரு தெய்வ மனிதன் சொல்லும்போது சொல்றாரு, மனமாற்றம் உனக்குள்ளே ஒரே நிமிஷத்துல உண்டாகக்கூடிய. எத்தனை பேர் ஆமென் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனமாற்றம், ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு, வாழ்க்கையில மாற்றம் ஒரே நிமிஷத்துல உண்டாகக்கூடியது. ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது வாழ்நாளெல்லாம் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 10 வருஷம் அல்ல, நீ சாகர வரைக்கும் அந்த ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறக்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது வியாதி எதனால வருகிறது? வியாதி எதனால வருகிறது? பிசாசினால வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் உங்களுக்கு ஆதாரம் நான் சொல்லுவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே 18 வருஷமா, எத்தனை வருஷம்? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ அந்த அம்மாவை எத்தனை வருஷம் பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறது? 18 வருஷமா. எவ்விதத்திலும் அவள் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எவ்விடத்தில் அவள் அப்படித்தான் நிமிரவே முடியல. ஏன்? பிசாசு இருக்க நம்முடைய கீழே கொண்டு வரான். என்னைக்கு ஆண்டவரை பார்க்கிறாங்களோ அன்னைக்குதான் விடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ 18 வருஷமா பிசாசு என்ன பண்ணியிருந்தான்? அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இயேசு சொல்றாரு, இவ்வளவு 18 வருஷமா குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் பார்த்தா எவ்வளவு நிற்படக்கூடாத கூனியா இருந்தால் அடுத்த வசனத்தை போடுங்கப்பா. இயேசு அவளை கண்டு தமிழத்தை அழைத்து, ஆமா, பலவீனத்தில் விடுதலை ஆக்கப்பட்டா என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு? அவளுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பாடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் 27ஆம் வசனம் 35ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே அசுத்தாவி பிடித்த மனிதர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தெரியுமா? ஒரு மனிதன் அசுத்தாவி பிடித்து அவனை வியாதி உள்ளவனாக்கி அவனை குடும்பத்தில் வைக்காதபடி வேதனையை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போய் அவன் கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, அசுத்தாவி அநேகரை தங்களுடைய வாழ்க்கையில அடிமைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு பிரித்து அவர்களை இன்றைக்கு வாழ்க்கையில விடுதலை அடையாதபடி அவங்களை கட்டி வைத்திருக்கிறார். உணர்வில்லை. இயேசு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு உணர்வு உண்டாம். தான் யார் என்கிற உணர்வு, நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற உணர்வு, எப்படி நான் செயல்பட வேண்டும் என்கிற உணர்வு. அப்படி அந்த உணர்வு இல்லைன்னு நினைச்சுக்கணும். உன்னை பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? கொஞ்சம் சிலர் வீரம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க?
வீரம் பேசுவாங்க, வசனம் பேச மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? வசனம் உள்ள இல்லை. இப்ப மூணாவது அசுத்தாவினால் என்ன வருது? வசனங்கள் எல்லாம் கேட்கும் போது நீங்க இருதயத்துல கொண்டு வரணும், எனக்குள்ள இருக்கிற வியாதி எதனால. ஆமென். வசனத்தை கவனிக்கிறீங்களா? அசர்றீங்களா? நான் இறங்கி வரணும், பைபிள் வசனத்தை வாசிக்கிட்டு தான் நிக்கிறேன். அசராதீங்க. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காத தாயே. பிசாசுக்கு இடம் கொடுக்காத. விழிப்பாய். முதலாவது வியாதி எதனால வருது? இயற்கையா, அது வந்துட்டு போயிடும். இரண்டாவது பாவத்தினால். மூணாவது அசுத்தாவினால. நாலாவது சில வியாதிகளை ஆண்டவரே அனுமதிக்கிறார். வியாதிகளை ஆண்டவரே அனுமதிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு நான் வேதத்துல உங்களுக்கு சொல்ல முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல குருடான ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவன்கிட்ட கேட்கிறாங்க, இந்த வியாதி சரியா, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ பெற்றவர்கள் செய்கிற பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் விடத்தில் வெளிப்படும் பொருட்டு. அப்போ தேவனே அவன் என்ன பண்ணியிருக்காரு? அந்த சுகவீனத்தோடு இந்த உலகத்திலே பறக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய பாட்டிலே நான் அப்போஸ்தலனாகிய பவுலை உங்கள் முன்னால கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் அதனுடைய 12ஆவது வசனம் விதமாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் ஆண்டவரிடத்துல என்ன செய்கிறேன்? 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? வல்லமையான ஒரு பரிசை. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாய் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். வேதத்திலே 13-14 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அநேக சுகமாக்கப்பட்டவர்கள், சுகவீனமாய் இருந்தவர்கள், அசுத்தாவினால பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கிற ஒரு தெய்வ மனிதன். தனக்கு ஒரு வியாதி இருந்தது. வேதத்தில் என்ன வியாதின்னு சொல்லப்படவில்லை. ஆனால் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லும் போது அவருடைய கண்ணில் ஏற்பட்ட ஒரு பலவி. அவருடைய கண் எப்பவுமே தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். தெரியுமா? அது என்னன்னு சொல்லும் போது சொல்றாங்க, அவனை இயேசு கிறிஸ்து தமஸ்குல சந்திக்கும் போது சூரிய வெளிச்சத்தை காட்டலும் பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ள பிரகாசித்ததுனால அந்த வெளிச்சத்தினால அவனுக்கு கண்ணு பாதிக்கப்பட்டு எழுதுறாங்க. வேதத்தில் அதெல்லாம் நமக்கு சொல்லப்படும். அதனால வாழ்நாளெல்லாம் இவனுக்கு என்ன இருந்துச்சு? அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருந்துச்சு. அவனை பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ரூபம் இருக்குல்ல, அந்த கண்ணை பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அவர் அந்த அளவுக்கு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சரீரத்துல ஒரு நல்ல தடகாத்திர ஆரோக்கியமான மனிதர்கள் கிடையாது. ஆனால் அந்த தேவ மனிதனை கத்தர் கொண்டு வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 தடவை ஆண்டவரை திரும்ப வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, பலவீனம் என்னை விட்டு மாறட்டும், சுகவீனம் என்னை விட்டு மாறட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச போது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொன்னாரா? அதற்கு அவர் கிருபை போதும். இது கர்த்தர் அனுமதிக்கிற வியாதியா இருந்தா, வியாதியா இந்த உலகத்துல இருந்தாலும் கூட தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்துல என் பலன் அப்படியானால்
உன்னுடைய பலவீனத்துல நான் உன்னை பலப்படுத்தி உன்னை தைரியப்படுத்தி யார் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு உன்னை நடத்தி கொண்டே இருப்பேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்துல பிறந்த எந்த மனிதன் ஒரு நாள் அவன் மாறிட்டான். சரியா? மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க வேதம் சொல்லுது. உலகத்துல பிறந்த மனிதன் ஒரு தரம் என்ன செய்யணும்? அவன் மறிச்சுதான் ஆகணும். ஆனா அந்த உலகத்திலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சில வித்தியாசமான கிருபைகளையும் வல்லமையும் சுகத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில பலவீனங்களோடு இருந்தவர்கள் இன்னைக்கு தேவனுக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் சுகமாக்கினார்? யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் சுகமாக்கினார். அவர் சிலுவையில் இருந்தபோது அவரை விடுவிக்க யார் இருந்தா? யார் இருந்தா? சொல்லுங்க, யாரை விடுவிக்க கூட இருந்தா? அவரால் அற்புதங்கள் பெற்று கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர். இயேசு சிலுவையில வந்து நின்ற போது ஒரு ஆள் கூட அவரோடு கூட இல்ல, யோவான் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவர்தான் சொன்னாரு, பறவைகளுக்கு கூடும் நரிகளுக்கு குடியும் உண்டு, மனிதன குமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. உண்மைதானே? கடைசியில் எங்க தலை சாய்ச்சாரு? சிலுவையில தோல்ல தான் தலையை சாய்ச்சி ஜீவனை விட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க, அவருடைய ஜீவனை எங்க போனது? அப்ப பாக்குறது தானே பாங்க, நூற்றுக்கணக்கான பேரை ரட்சித்தான், நூற்றுக்கணக்கான பேர் சுகம் கொடுத்தானே, இவனுக்கு ஏன் பிதாவாகி தேவன் அதை அனுமதித்தான். பிதாவாகிய தேவன் அதை அனுமதித்தான். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா 7 அற்புதங்களை செய்தான், எலிசா 14 அற்புதங்களை செய்தான். இந்த எலிசாவுடைய பிரேதத்துடைய எலும்ப பட்ட மாத்திர இன்னொரு சத்தம் உயிரோடு இருந்தான். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு தேவன் என்ன செய்கிறார்? சில பலவீனங்களை, சில வியாதிகளை தேவன் சில நேரங்கள் அனுமதிக்கிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் யாரு சுகம் கொடுக்கணும்? யாரு சுகம் கொடுக்கணும்? எசேக்கியா ராஜாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ மரணத்துக்கு ஏதுவா வியாதி உனக்கு வந்துச்சு, உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நீ மரணத்துக்கு செத்துற போறான். அவன் சுவரை பார்த்து உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தப்பா, இப்படியெல்லாம் செஞ்சேன், நீதியா இருந்தேன், உண்மையா இருந்தேன், பரிசுத்தமா இருந்தேன், இப்படியெல்லாம் ஆண்டவரை கெஞ்சும் போது கர்த்தர் அவருடைய வியாதியை மாற்றி 15 வருஷங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை இருதயத்தை தொட விரும்புறேன். ஒருவேளை அன்னைக்கு அந்த எசேக்கியா அந்த வியாதியில செத்திருந்தான்னா அவரு சாட்சியோடு கூட செத்துருப்பான். எசேக்கியா ராஜா. இப்போ வசனத்தை படிக்க நேரம் இல்லை, பின்னால படிச்சு பாருங்க. ஆண்டவர் அவருக்கு 15 வருஷத்தை கூட்டினாரு. கூட்டின எசேக்கியா கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு விருப்பத்தை நிறைவேற்றாத தேவன் எதை வேண்டான்னு சொன்னாரோ அடுத்த தேசத்தை காட்டுற கொண்டு என்ன பண்ணான்? தன்னோட பொக்கிஷாலையெல்லாம் திறந்து காட்டிட்டான். தெரியுமா? கடைசியில் ஆண்டவர் அவன் மேல மனஸ்தாபப்பட்டான். சில நேரங்களில் கர்த்தர் ஜீவனை கூட்டி தர்றாரு, அவர் மனஸ்தாபப்படுற அளவு நடந்துடக்கூடாது. ஒரு எச்சரிப்பு. ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.